ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஈவல் ஐஸ் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த 2 வீடியோட இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த கண்ணார் வந்துட்டு அந்த ஈவல் ஐ ஒரு பழமொழி கூடயும் இருக்கும். அதாவது கல்லடியில் கூடயும் கல்லடி கூடயும் வாங்கிடலாம், இந்த சொல்லடி வாங்கக்கூடாதுன்னு. ஆக்சுவலி இந்த சொல்லடி மீன்ஸ் இந்த ஆளுங்க பார்த்து நம்மளை அவங்க மனசில் ஒரு விஷயத்தை வந்து நினைக்கிறாங்களே, என்னடா அவன் நல்லா இருக்கான், என்னடா இந்த பிஸ்னஸ் செஞ்சு உடனே முன்னேறிட்டான், என்னடா அது நம்மளுக்கு நடக்க மாட்டுது, இவனுக்கு மட்டும் வந்து பிள்ளை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க மனசில் அந்த ஒரு வெஞ்சன்ஸ்ன்னு சொல்கிறதோட ஒருத்தவங்க மனசில் ஒரு நெகட்டிவிட்டியாக நம்மளை பற்றி நினச்சாலே வந்து அந்த விஷயங்கள் நடக்கும். தட் மீன்ஸ் நம்மளை பார்க்கணும், அவங்க வந்து பார்க்கணும். ஈவன் தோ நம்ம பிக்சர்ஸ் அவங்க பார்த்தாலும் சரி, நம்மளை நேராக பார்த்தாலும் சரி, இந்த 2 விஷயம் மூலிமா அந்த எனர்ஜி கண்டிப்பாக நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா எண்ணங்கள் சொன்னாலே வந்து அது வந்து ஒரு எனர்ஜி தான். நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதும் வந்து எனர்ஜி தான். அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ இந்த ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதோ அதுவும் ஒரு வகையில் எனர்ஜி. அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி. நெகட்டிவ்னா பேட் எனர்ஜின்னு சொல்லலாம். அப்போ போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, சில பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, அதாவது என்னோட ஏற்கனவே இருக்கிற பிளாக் மேஜிக் செய்வன வீடியோவில் கூட என்ன கேட்டிருக்காங்கன்னா, நயன்தாராவுக்கு ஏன் செய்வன அப்படின்னு, நயன்தாரா கூட செய்வனை வச்சு புக்காவை பண்ணி நான் கூட்டிக்கலாமே, இல்லை தமனாவை கூட வந்துட்டு நான் வந்து அடைஞ்சிடலாமே செய்வனை செஞ்சு அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது செய்வனை நம்பாதவங்க நினைக்கிறவங்க. அதாவது அதை நம்ப சொல்லலை, இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி தான் சில வீடியோவில் நான் போடுவேன். ஆனால் அது வந்து ஒரு கேளிக்கையாக வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அதில் கூடயும் ஆன்சர் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த கண்ணார், அதாவது கண்ணார் நம்ம சொல்லி இப்போ பட நடிகர் இவங்களுக்கெல்லாம் கண்ணாருன்னு சொல்லியிருப்போம்ல. ஸோ அதே கொஸ்டின் தான். இப்போ பார்த்திங்கன்னா கண்ணார் இப்போ ஒரு டாப்பாக இருந்த ஸ்டார் இப்போ எங்கே போயிட்டாங்க? கண்ணார் தானே அதுவும். அது நம்ம வந்து கண்ணாராக எடுத்துக்கிறோன்னு நினச்சி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க சில பேர். இருந்தாலும் இப்படி தான் கண்ணார் வேலை செய்யும். தட் மீன்ஸ் நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்த உடனே வந்து ஒருத்தவங்க வந்து ஃப்ளாப் ஆக மாட்டாங்க. நம்ம பார்த்து இப்போ அந்த எண்ணத்தை போட்டுட்டோம், நம்பன்னு இல்லை, சில பேரை வந்து வெறுப்பாங்கள்ல. ஆனால் இப்போ அந்த ஆள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த எனர்ஜி வேலை செய்யும். அந்த எனர்ஜி ட்ராவல் பண்ணி அந்த ஒருத்தவங்களுக்கு வந்து போய் அதை எஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற வைப்ரேஷனை மாற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவாக மாற்றி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நடக்கும். இது வந்து நம்ம படம் நடிக்கிற ஸ்டார்ஸ், இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் இவங்களுக்குலாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கும் நடக்கும். என்னென்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூடயும் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நயன்தாரா, இப்போ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன் கிளப்னு ஒன்று இருக்கும். சாதாரண மனுஷால் இப்போ நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன், பிரேமான்னு சொல்லியிருந்தேன், பத்மான்னு சொல்லியிருந்தேன், அவங்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் கிளப் இல்லையே. ஸோ இந்த ஃபேன்ஸ் கிளப்பு, அதாவது அவங்களோட ரசிகர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க நல்லா இருக்கணும்னு அவங்க ரசித்து பார்ப்பாங்க அந்த படத்தை. ஸோ அது மூலிமா பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு நபருக்கும் போய் சேரும். இப்போ விஜய் சார் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து ஹேட்ரஸ் இருக்காங்க. ஹேட்ரஸ் தான் இந்த கண்ணார், அதாவது பேட் வைப்ரேஷன் அனுப்புகிற ஆளுங்க. நல்லா இல்லை படம், என்ன நடிக்கிறாரு, நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பல பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த பல பேர்லேயும் இன்னும் பாசிட்டிவாக அவர் நல்லா இருக்கணும், அவர் படத்தை விரும்பி பார்க்குறவங்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களே. ஸோ அவங்க அனுப்புகிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து அது நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ அதனால தான் சில பேர் இன்னும் மேலிடம் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷன் சாதாரண மக்கள், நம்மள மாதிரி மக்களுக்கு நடக்குமா? வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கிளப் இல்லை. அதே போல் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது நல்லா இருக்கும்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க. ஆனால் நம்மளை பார்த்து வைத்தெறிகிறவங்களும் சரி, நம்மளை பார்த்து இந்த மாதிரி கண்ணாடி வைக்கிறவங்க தான் கூட இருப்பாங்க. ஏன்னா உலகம், இப்போ இருக்கிற உலகம் ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்குது. ஸோ அதனால தான் சாதாரண மக்களுக்கு சட்டுன்னு இந்த விஷயம் வந்து எஃபெக்ட் பண்ணோம். பெரிய ஸ்டார் செலிபிரிட்டிஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக எஃபெக்ட் பண்ணோம். ஆனால் அந்த எஃபெக்ட் இருக்கும். அதனால தான் சில ஸ்டார் திடீர்னு வருவாங்க, ஒரு உச்சக்கட்டத்துக்கு போகிற மாதிரி இருப்பாங்க, திடீர்னு காண போயிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நடிகர் ஷாம்லாம் வந்துட்டு ஒரு கட்டம் அவர் உச்சக்கட்டத்துக்கு வர மாதிரி இருந்து திடீர்னு காணா போயிட்டார். அப்புறம் இன்னும் பல பேர் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்.
ஸோ அப்புறம் கண்டிப்பாக படம்லாம் பார்ப்பீங்க, மூவிஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், திடீர்னு வந்தாங்க திடீர்னு போகிறாங்க. அப்போ அதில் சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, இல்லை இது அவங்களோட லக்கு தானே, இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. எஸ், இது எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த கண்ணாறு, இந்த மாதிரி வயிற்றெரிச்சல், இதுவும் ஒரு காரணம். கண்டிப்பாக இதோட ஒரு 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 சர்டன் பெர்சன்டேஜ் வந்து அங்கே வேலை செஞ்சுருக்கும். இது வந்து நான் நம்புங்கன்னு சொல்லலை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வேலை செய்யறதுக்கு அதுக்குன்னு தனி நேரம் காலம். ஸோ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளோட பல செய்வன கதைகள்லாம் இருக்குல்ல. ஸோ அது வந்து நேரம் காலம் நம்ம சொல்லியிருப்போம். ஒருத்தவங்களுக்கு பேட் டைம், அவங்களுக்கு கெட்ட நேரம் இருக்கும்போது தான் செய்வனே போய் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சில பேரை போய் தாக்கும். இப்போ ஏன் செலிப்ரிட்டிஸை தாக்கலை, அதாவது சொன்னல முதல்ல ஏன் தராதுன்னு தாக்காத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கறதுக்கு அவங்க ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சாதாரண மக்களுக்கு சட்டுன்னு எஃபெக்ட் பண்ணிடும். ஈவன் தோ இது செய்வன விஷயமாக இருந்தால் கூடயும் அதுதான் நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, செய்வனை பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு யாராச்சும் செலிபிரிட்டி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே. ஆனால் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால தான் சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஓ அப்போ செய்வனை வச்சாக்கா வந்துட்டு ஏன் அப்போ ரஜினிகாந்த் அவருக்கு வைக்க வேண்டியது தானே, ஏன் விஜய் இவருக்கு வைக்க வேண்டியது தானே சொல்லி சில பேர் வந்து அதுலேயும் கேளிக்கையாக கிண்டலாக வந்து பதில் சொல்லுவாங்க. நம்ம ஆக்சுவலி செய்வன வீடியோ சரி, கோஸ்ட் ஸ்டோரியும் சரி, நம்ம மெயினாக போடுறதே வந்து அவேர்னஸ் காரணத்துக்காக தான் போடுறோம். அப்போ அதுலேயும் வந்து கிண்டலாக அவங்க சொல்லும்போது வந்துட்டு அவங்களுக்கு அந்த விஷயம் புரியல. ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு செலிப்ரிட்டிஸ்க்கு இந்த மாதிரி சீக்காக இருக்காங்க, இந்த மாதிரி சேவனை தான் பட்டுருச்சுன்னு யாரும் வந்து சோஷியல் மீடியாலேயோ இல்லை மீடியாலேயோ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி எஃபெக்ட் நடந்திருந்தால் அவங்களுக்குள்ளே சத்தம் போடாமல் அந்த விஷயத்த வந்து செஞ்சு கியூர் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி செய்வனை வந்து இவங்களுக்கு செய்ய முடியாதா, அவங்களுக்கு செஞ்சால் நம்மளுக்கு மட்டும் தான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி, அதாவது ஏன் பணக்காரனுக்கு செய்வனப்படாதா அப்படின்லாம் சொல்லி கேள்விகள் இருந்தால் அதோட பதில் ஒன்று தான். அவங்கக்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அவங்க எந்த விஷயத்தையும் வெளியே காமிக்காமல் அவங்க சத்தம் போடாமல் எல்லா விஷயத்தையும் கியூர் செட்டில் பண்ணிடுவாங்க. நம்ம மாதிரி சாதாரண ஆளுங்க தான் நம்ம வந்துட்டு ஒரு இடத்த போய் தேடணும், இன்னொரு ஆளை தேடணும், இந்த கதையை ஷேர் பண்ணுறாங்களே அவங்களே வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த மாதிரி செய்வனப்பட்ட விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணணும்னா 4 பேருக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைக்கிது. ஏன் வந்து செலிப்ரிட்டிஸோட கதைலாம் நம்மளுக்கு கிடைக்கலாம், செலிப்ரிட்டிஸ் யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் மெயின் காரணமே. ஸோ இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே போகலாம். அதாவது புதுசாக காடி வாங்குறவங்க, புதுசாக வீடு வாங்குறவங்க, அதுதான் புதுசாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க, ஸோ அவங்க புதுசாக பிள்ளைங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணவங்க, இந்த மாதிரி நிறைய கேசஸ். அதாவது புதுசாக பிஸ்னஸ் திறந்தவங்க, புதுசாக வந்துட்டு கல்யாணம் பண்ணவங்க, புதுசாக காதலிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் விதவிதமாக கூட போடுவாங்க சோஷியல் மீடியாவில். ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ்லாம் போடுவாங்க. ஆக்சுவலி அந்த டைமில் அவங்க அன்பாக இருக்கவே நடிக்கலை, உண்மையாக தான் போடுறாங்க. ஆனால் அதோட பின் விளைவுகள் தெரியல. எத்தனை கண்களை வந்து பார்க்குது சோஷியல் மீடியாவில் பப்ளிக்காக போட்டால். ஸோ அதே மாதிரி மோட்டோ வாங்கினவங்களும் சரி, காடி வாங்கினா சரி, வீடியோ வாங்கினா சரி, நல்ல பிஸ்னஸ் வந்தவங்களும் சரி, நல்ல சந்தோஷமாக இருந்த குடும்பமும் சரி, கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணவங்களோட வாழ்க்கை ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷம் 4 வருஷம், ஸோ அந்த ஒரு டைம் பீரியட், அதாவது அந்த டைமில் நடக்காது. கொஞ்சம் நாள் கழித்து அவங்க அதாவது அவங்க போட்ட புது காடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், அதாவது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருந்து புரிஞ்சிருக்கலாம். அது மாதிரி பல விஷயங்கள் வந்து நெகட்டிவாக போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப் வந்து ப்ரைவசியாக வச்சுக்கோங்க. அப்படி சில பேர் இல்லை நாங்கள் ஃபோட்டோ போட்டு தான் ஆகணும், எங்களோட செலிப்ரேஷன், எங்களோட மெமரிஸ்ன்னு சொன்னிங்கன்னா, ஸோ நீங்கள் தாராளமாக போடலாம். நான் வந்து யாரையும் போட வேண்டாம்னு சொல்லலை, ஒரு எச்சரிக்கையாக இருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுலேயும் ஒரு செலிப்ரிட்டி சொல்கிறதோட மலேசியாவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நபர், அவர் பேர் வந்துட்டு தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்ட்லி கூட அவர் வந்துட்டு காலமாயிட்டார். அவரோட சோஷியல் மீடியா பிக்சர்ஸ் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லை. அதே போல் அவரோட ஃபேமிலி பிக்சர்ஸ், அவரோட அந்த வெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே நம்ம வந்து பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரோட சோஷியல் மீடியாவில் கூட பார்த்திங்கன்னா கடைசியாக அவர் காலமான பிறகு கூடயும் அவரோட ஏதோ பழைய பிக்சர் அதை தான் போட்டிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு டைமில் ஆளுங்க எடுத்த ஒரு பிக்சர். என்றைக்காவது யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஏன் இவர் பிக்சர் போட மாட்டார், ஏன் இவர் வந்துட்டு அவர் நினச்சிருந்தாக்கா ஒரு ஃபெராரியோ அவர் ஃப்ளைட்டில் போகும்போது, இல்லை அவர் தனியாக ப்ரைவேட் ஜெட்டில் போகும்போதெல்லாம் அவர் ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்கலாமே. ஸோ ஆனால் அது அவருக்கு செய்யலை. ஏன்? கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி ஏற்படுதில்லை. ஸோ இதுதான் அதோட காரணம். தட் மீன்ஸ் நான் வந்துட்டு அவர் வந்து கண்ணாருக்காக பயந்துக்கிட்டு போடலை, சிவனுக்காக பயந்துக்கிட்டு போடலை அப்படின்னு நான் சொல்ல வரல. வாழ்க்கையில் மேலே மேலே போகிறவங்க, நல்லா இருக்கப்பட்டவங்க, இவங்களாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க லைஃப் வந்து ரொம்ப ப்ரைவசியாக வச்சுக்குவாங்க. ஏன்னா லைஃப், அதாவது நம்மளோட
லைஃப், தனிப்பட்ட நபரோட வாழ்க்கை வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு அந்த லைஃப் வந்து அவங்க கொண்டு போனாலே போதும்னு தான் அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த கர்மா, இந்த ஈவலாயும் சரி, செவனையும் சரி, கோஸ்ட்டை பார்க்குறது, பேயை பார்க்குறதுக்கூடையும் சரி, இது எல்லாமே ஒரு நபருக்கும் இது வந்து எழுதப்பட்டது. நம்ம பிறந்தப்பே அதெல்லாம் எழுதி தான் அந்த கடவுளே அனுப்பிச்சி வைக்கிறார் நம்மளை. ஸோ அதை வந்து இந்த நேரத்தில் இந்த டைமில் இந்த மாதிரி விஷயம் நடக்கணும்னா அது நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் வந்து கடவுள் போட்ட கணக்கு. ஸோ அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. நடக்கிற நேரத்தில் கரெக்டாக நடக்கும். என்னடா திடீர்னு சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார்னு சொல்லல, அவரோட இது வந்துருச்சு. ஸோ ஓகே, நம்ம ஈவல் ஐஸ் இதுதான் ஈவல் ஐ. அதாவது முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. பர்சனல் விஷயத்தை பர்சனலாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரோக்ரெஸ், லைஃபோட ப்ரோக்ரெஸ், ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. அப்புறம் அதாவது இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போணுச்சு, அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரே பண்ணுங்கள். டெய்லி இந்த மாதிரி நான் சுற்றி போடுற இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயம் செஞ்சு உங்களுக்கு ஒரு கிளென்சிங் பண்ணிக்கோங்க. இந்த கிளென்சிங் தான் நீங்கள் வீட்டிலையும் செய்யலாம், சொந்தமாகவே செய்யலாம். கடவுளோட தீர்த்தம், கோயிலில் இருக்கிற தீர்த்தை வச்சு நம்ம தண்ணிலாம் தெளித்து டெய்லி சாம்பிரான்லாம் போடுறோம்ல, இதுவும் ஒரு வகையில் ஒரு கிளென்சிங் தான். ஸோ இதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு போலீஸ் மேலே கூட்டிகிட்டு வந்து வீடை கிளென்சிங் பண்ணுறது கூடிய வந்து ஒரு சரியில்லாத ஒரு விஷயந்தான். அதாவது அவங்க ஈஸிலி வந்து இப்போ உள்ள காலத்தில் எல்லாத்தையும் ஸ்கேம் பண்ணிட்டு போகிறாங்க, நல்லா காசு அடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் அவேராக இருங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த 2025 நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம எண்ணங்கள். அதாவது இந்த ஈவலாய் சம்மந்தப்பட்டு தான் வருது. அதாவது இந்த எண்ணங்கள் சொல்லியிருந்தாலும் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். நம்ம போடுற பேட் எனர்ஜி, மற்றவங்க போடுற அந்த பேட் எனர்ஜி, பேட்டான அந்த எண்ணங்கள் தானே நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பேட் எனர்ஜி நம்ம வந்து அனுப்பாமல் இருந்தால் நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த எண்ணங்கள் சொன்னது வந்து நம்ம நினச்சாலே அந்த விஷயம் வந்து நடக்கும். அது உண்மை. நெகட்டிவிட்டிக்கு இன்னும் பவர் கூட. அடுத்தவங்க நம்மளை வந்து பேட் எனர்ஜி போடக்கூடாது, நம்மளை பற்றி கெட்டதாக நினைக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்குறது வந்து அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ண நம்மளை பற்றி யோசிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம எதுவும் குழப்பிக்க வேணாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள நம்ம நினைக்கும் போதோ, நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்போதோ அந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் நம்ம பேசுகிறது, நம்ம நினைக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆக்சுவலி அது நம்மளுக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, சதாஸ்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ததாஸ்து தேவதான்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஹிந்துலிசமில் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு யாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சூரிய பகவான் இருக்கார்ல, சன் காட் இருக்கார்ல, அவரோட பிள்ளைங்க. இந்த ததாஸ்து அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா அஸ்வின் ட்வின் பிரதர்ஸ்னு இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து 2 பேர். இவங்க வந்து நம்ம சூரிய பகவானோட பிள்ளைங்க. சூரிய பகவானுக்கு நிறையா பிள்ளைங்க இருக்காங்க. கர்ணர் கூடயும் ஒன் ஆஃப் த சூரிய பகவான் பிள்ளைங்கன்னு தான் நம்ம அந்த ஸ்கிரிப்சர்ஸில் போட்டிருப்பாங்க. சனீஸ்வர பகவான் கூடயும் நம்ம சூரிய பகவானோட பிள்ளைன்னு தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த சூரிய குடும்பத்தில் இருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேலையில் இந்த அஸ்வின் பிரதர்ஸை தான் வந்து நம்ம ததாஸ்துன்னுவாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ததாஸ்துன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து 2 பேர். ஸ்கிரிப்சர்ஸ் என்ன போட்டிருக்காங்கனாக்கா, அவங்க வந்து காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு ஆள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்பாங்களாம். இது வந்து கதை, ஆனால் இந்த கதையில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை நல்ல விஷயம் நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதை வந்து இந்த ததாஸ்துன்றவங்க, அதாவது இந்த அஸ்வின் பிரதர்ஸ் வந்துட்டு ஒரு ஆளுங்க வீட்லேயும் வந்து காலையிலையும் சாயந்தரமாக வந்து நிற்பாங்களாம். ஸோ இவங்களோட எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜியும் அவங்ககிட்ட இருக்கும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலையே வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஆசீர்வதிக்கிறது. அதாவது ததாஸ்துன்னு சொன்னால் அப்படியே ஆகட்டும். அப்போ அவங்க வேலையே அதுதான். நம்ம வீட்டில் அதெல்லாம் தான் என்ன சொன்னால், வீட்டு வாசப்படியில் வந்து நிற்பாங்கன்னு சொன்னால, ஆக்சுவலி அவங்க காலையிலையும் மாலையிலையும் வரன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க உண்மையிலே வந்து அவங்க எல்லார் வாசப்படியிலையும், அதாவது வீட்டு நுழைவாசல் அங்கே வந்து எனி டைம் அவங்க அங்கே இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களோட வேலை வந்து வாழ்த்துறது, ததாஸ்துன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி நம்மளுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா, நம்ம எண்ணங்கள், நான் சொல்லியிருந்தாலும் ஸோ நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட வார்த்தையாக வரும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணும். தட் மீன்ஸ் இப்போ நம்மளுக்கு காசு இல்லையா, பணம் இல்லை, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து வீட்டு வாசப்படியில், வீட்டு ஹாலில் இருந்து அந்த விஷயத்த பேசாதீங்க என்றைக்குமே.
முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கையில் காசே இல்லையே என்கிட்ட என்ன பண்ணுறது தெரியல சொல்லிட்டு வாசப்படில் நின்று மனைவி கிட்ட சொல்லி ஹஸ்பண்ட் போவார். அப்போ அவருக்கு போகும்போது இந்த முன்னுக்கு தான் ததாஸ்து இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். தட் மீன்ஸ் இந்த ஹஸ்பண்ட் சொன்னார்ல கையில் காசே இல்லைன்னு, அவர் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அந்த ததாஸ்து அந்த அஸ்வினி பிரதர்ஸ் அவங்க வந்து சொல்லிடுவாங்களாம். ஸோ அந்த சொன்ன பிறகு அந்த எனர்ஜி தான் நம்ம வந்து அப்சார்ப் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு போக வேண்டிய காரியம் கூடயும் சரியாக நடக்காமல் அதே காசு இல்லாமல் தான் வீட்டுக்கு வருவோம். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த பணம் விஷயம் மட்டும் இல்லை, பிள்ளைங்கள ஏசுறது, நீ ஒரு அறிவாளிப்பா, நீ நல்லா படிப்பப்பா அப்படின்னு நம்ம வந்து ஹாலில் பிள்ளைங்கக்கிட்ட நம்ம சொல்லணும். ஏன்னா அங்கே தான் அவங்க இருக்காங்க 2 பேரும் ததாஸ்துன்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும், நம்ம பிள்ளைங்க இவன்தோ படிப்பில் அந்த நாலேஜ் குறைவாக இருந்தாலும் நல்லா நீ நல்லா படிக்கிறப்பா, நல்ல அறிவாளிப்பான்னு சொன்னாக்கா ததாஸ்துன்னு சொல்லும்போது அந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லி தான் ஆசீர்வதிக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் ஃப்யூச்சரில் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்பப்படுது. அதே போல் அது ஒரு எனர்ஜி தானே, நம்ம பிள்ளைங்கக்கிட்ட சொல்கிறதும் சரி, நம்ம வீட்டில் இருந்து நெகட்டிவாக காசு இல்லைன்னு சொல்கிறதும் சரி, இதெல்லாம் வந்து எனர்ஜி தானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி நெகட்டிவாக எதுவும் பேசாதீங்க, நெகட்டிவாக எதுவுமே நினைக்காதீங்க. இன்னும் பல எக்ஸாம்பிள் சொல்லலாம், இதெல்லாம் நல்லா ஞாபகம். இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாயால் உங்கள் வார்த்தையால் வந்து வீட்டில் பேசாதீங்க, சொல்லாதீங்க. அதாவது ஒரு மகனை வந்துட்டு ஒரு மகனோ மகளோ நீ உருப்பட மாட்டேன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் சில நேரத்தில் கால் வரும், இந்த மாதிரி மாமா சீரியஸாக இருக்கார், தாத்தா சீரியஸாக இருக்கார் ஹாஸ்பிட்டல்னு. அப்போ அவங்ககிட்ட பேசிவிட்டு ஃபோனை வச்சுட்டு, எங்கே அந்த ஆள் வயசாகிடுச்சு பொழைக்க மாட்டார், எங்கே அந்த ஆள் நல்லதாக பண்ணியிருக்கான் கெட்டதே பண்ணியிருக்கான், அந்த ஆள் பொழைக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து அந்த வாசப்படியில் அந்த வீட்டில் இருந்து சொல்லும்போது, அப்புறம் ததாஸ்து அப்படி தான் ததாஸ்துன்னு சொன்னாங்கன்னா அப்படியே ஆகட்டும்னா அந்த ஒரு விஷயம் நெகட்டிவாகவே மற்றவங்களுக்கு போய் அமையும். அதுக்காக வந்துட்டு வாசப்படி நின்று நான் ஒருத்தரை பழி வாங்க போகிறேன் இந்த மாதிரி விஷயம்னு சொல்லி பேசி அது நடக்குதான்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஒர்க் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ததாஸ்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது, அது நம்மளுக்கு நம்ம செல்ஃப்க்கு வந்து சட்டுன்னு வந்துட்டு அதை எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக நம்ம பேசுகிற வார்த்தைகள், பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். முக்கியமாக இடையில கூடயும் ஒரு வீடியோ கூடயும் பார்த்துருந்தேன் சோஷியல் மீடியாவில். ஒருத்தவங்க இறக்கலை, அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரியாக போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையிலே அவங்க இறந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனர்ஜி. ஒரு விஷயம் நடக்காத முன்னுக்கு அது நடந்த மாதிரி செஞ்சு ஒரு கேளிக்கைக்கு செஞ்சுருப்பாங்க. ஆனால் கடைசியாக வந்துட்டு அந்த குறிப்பிட்ட அந்த குடும்பத்தினருக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய வேதனை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு ஷேர் பண்ணுங்கள், தெரியாத விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேளிக்கையாக வந்துட்டு ஒரு நெகட்டிவான விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சந்தோஷப்படுத்தணும் மற்றவங்களும் நினைக்காதீங்க. ஏன்னா அந்த கேளிக்கையான விஷயங்கள் உண்மையாக இருந்துச்சுன்னா இன்னும் வலிய வேதனை கூடையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான விஷயத்தை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு இன்னும் அதிகமாகும். ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டாங்களா, நல்லா இருக்கட்டும், அவங்க சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு, கேட்குறது சந்தோஷமாக இருக்குது. அவர் காடி வாங்கிட்டாரா, கேட்குறது சந்தோஷமாக இருக்குது. அவர் வீடு வாங்கிட்டாரா, ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல 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 நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் அதோட வைப்ரேஷன் இன்னும் கூட வரும். ஸோ இன்னும் கூட வர 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 நம்மளுக்கும் பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில். நம்ம குடும்பத்துக்கும் பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 2025 இந்த வருஷத்தை வந்து நம்ம எல்லோரும் பாசிட்டிவாகவே கொண்டு போகுவோம். அதே சமயத்தில் நம்மளுக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்களா அதை பார்த்து நம்ம வந்துட்டு வாழ்த்த ஆரம்பிப்போம். நல்ல பாசிட்டிவான வாழ்த்து வந்து கண்டிப்பாக நம்மளுக்கும் அந்த விஷயம் வந்து திரும்ப கிடைக்கும். ஏன்னா பிரபஞ்சங்கள் சக்தி வந்துட்டு கண்டிப்பாக நம்ம போடுற எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து திரும்ப கொடுக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கும் திரும்ப வந்து சேரும். இது வந்து நம்பிக்கை அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இதுதான் இப்படி தான் உலகம் வந்து ஒர்க் பண்ணுது. தட் மீன்ஸ் எதை கொடுத்தாங்களோ அதை தான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். கர்மா இஸ் பூமரிங் சொல்லியிருக்காங்களே. ஸோ கர்மா இஸ் பூமரிங் வந்து நம்ம செஞ்ச வந்து தப்பு அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னால், கர்மான ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம எண்ணங்கள், நம்ம பேசுகிற வார்த்தைகள், ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நம்ம ஆக்கிக்கிட்டே இருந்தோமா நம்ம வாழ்க்கை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போகிறதுக்கு
சான்சஸ் வெரி ஹை. ஸோ உங்களுக்கு பணம் பிரச்சனை, அதாவது வீடு வாங்க காசு இல்லை, அதாவது எனக்கு ஒரு செலவு பண்ணுறதுக்கு காசு பத்தாமல் இருக்குது, எனக்கு பணமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில், சரியான கஷ்டமாக இருக்குது என் வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்கிறீங்களா, காசு இல்லை, இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் எந்த சொல்யூஷனும் தேடாதீங்க. அதாவது இந்த பொருளை வாங்கி வச்சா எனக்கு பணம் வந்துடும், இந்த பொருளை வாங்கி வச்சு சாமான் போட்டாக்கா எனக்கு நம்பர் அடிச்சிடும், இந்த ஆளை போய் நம்ம போய் சாமி பார்த்தாக்கா இவர் எனக்கு சொல்யூஷன் கொடுத்துருவார், இவர் லாட்ரி டிக்கெட் கொடுத்துருவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வெளியே போய் நம்ம தேடாமல் நம்மளுக்குள்ளாரியே நல்ல விஷயங்களை நம்ம வந்து விதைக்க ஆரம்பித்தனாலே போதும், நம்மளுக்கு நம்ம லைஃப் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ இந்த 2025க்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கும். இன்னும் ஃபியூச்சரில் நம்ம இன்னும் நிறையா உண்மை சம்பவங்கள் நம்ம போடுவோம். அதுலேயும் இன்னும் நியூ செக்மெண்ட் வேறு நம்ம கொண்டு வர போகிறோம். அதாவது கேட்டதில் பிடித்ததுன்னு, அது என்னன்னு ஃபியூச்சர் வீடியோவில் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ் டிகர்.